அந்த கருப்பசாமிங்கிற பையன் பாவம் சின்ன குழந்தை அது. அவனுக்கு அம்மா வேற பார்த்துருக்கு, உடம்பு ஃபிசிக்கலி முடியல அவனுக்கு. அம்மா பார்த்தது தான் ஜொல்லு போட்டு வீட்டில் விட்டு போகிறாங்க. விட்டு போகிறச்ச இந்த கருப்பசாமி இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறான், அந்த பையனை மெதுவாக பேசி நைஸாக. அந்த பையனுக்கு ரொம்ப நெருங்கிய மாமா முறையில் உள்ளவன் கருப்பசாமி. யார் பாதுகாப்பாக இருக்கணுமோ வெளியே பயிரை மேஞ்சிட்டு நயக்கா கூட இல்லை. அந்த பையனை ஹோமோசெக்ஸ் பண்ணி குழந்தை அது பையன் கூட இல்லை குழந்தை குழந்தைய காணணும்னு தேடுறாங்க. எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. ஏன்னா வீடு பூட்டலை சாத்தப்பட்டிருக்கு. பையன் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த ஏரியா விட்டு அவுட்டில் உள்ள எல்லா சிசிடிவி போலீஸ் கேட்ச் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது அங்கே இருந்த காவா அந்த ஏரியாவில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தேடுறாங்க பவுண்டரி பண்ணிட்டு. இதில் என்ன கொடுமைன்னா இந்த மிருகம் கருப்பசாமியும் சேர்ந்து தேடுறாங்க. இவங்களோட சேர்ந்து டீமோட சேர்ந்து தேடிட்டு இருந்தோன்னே இருட்டானோன்னா கருப்பசாமிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. சரின்னா அந்த பாடியை எடுத்து பாவம் அந்த குழந்தை பாடியை எடுத்து பக்கத்து வீட்டு மாடில் தூக்கி போட்டுறான். ஒரு கோணத்தில் விசாரிக்கிறாங்க. இவனும் சேர்ந்து தேடுறான், குழு கொடுக்குறான், அங்கே போங்க இங்கே போங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிறான். கடைசியாக அந்த கருப்பசாமி இவனுக்கு ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து போகும்ல. இந்த விஷயம் பஸ்ட் ஆகணும், நம்மளை போலீஸ் சந்தேகப்படலைங்கிற மனநிலைக்கு வந்த பிறகு ஏன்னா போலீஸோட சுற்றுறாங்க தேடுறதுக்கு. பஸ்ட் ஆக்கணுப்போ அங்கே மாடியில் அவன் பையன் கிடக்கிற மாதிரி இருக்கு, அடிபட்டு கிடக்கிறா பாருங்கன்னு பாட்டி எடுத்துடுறாங்க. அப்பயும் இவனை போலீஸ் கேட்ச் பண்ணல. பிரேத விசாரணைக்கு போகுது. பிரேத விசாரணைக்கு போனோடனே ஆசன வாயிலையும் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தோடனே அப்போ டாக்டர் ரிப்போர்ட் இஸ் வெரி கிளியர். எங்கே தான் பாதுகாப்பு? உங்களுக்கு போனால் அங்கே அபியூஸ், ஸ்போர்ட்ஸுக்கு அடிச்சுட்டு போகிறான் வாத்தி அங்கே அபியூஸ், கோயிலுக்கு போனால் கோயிலில் அபியூஸ், எல்லா இடத்துலையும் இருந்தால் எங்கே தாங்க போகிறது? மருத்துவமனை ஆர்ஜிகர் மருத்துவமனை அங்கே போனால் அங்கே அபியூஸ். இது எங்கே தாங்க? உங்களுக்கான தண்டனை சிவியராக இருக்கணும். அதை பார்த்து பேச்சே இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு வருஷத்தில் ஸ்பீடி ட்ரையல் போட்டு போக்சோ கோர்ட்டில் போட்டு வேலையை முடிச்சு விட்ருவோம். வைக்கவே கூடாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்.எஸ். தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளே கோவில்பட்டியில் கருப்புசாமி சிறுவன் இறந்ததை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ அதுக்கான கேஸில் ஒரு ஆள் சிக்கியிருக்கார். அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஆட்டோ டிரைவரான அவர் பேரும் கருப்புசாமி தான். அவர் தான் சிறுவனை கொன்னதாகவே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இதில் உண்மை விஷயம் என்ன? இல்லை, இது ரொம்ப இப்படிப்பட்ட மனித மிருகங்கள் இருக்கிற சமுதாயத்தில் நம்மளும் இருக்கிறவங்க ரொம்ப வெக்கக்கடான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அந்த கருப்பசாமிங்கிற பையன் பாவம் சின்ன குழந்தை அது. அவனுக்கு அம்மா வேற பார்த்துருக்கு, உடம்பு ஃபிசிக்கலி முடியல அவனுக்கு. அம்மா பார்த்தது தான் ஜொல்லு போட்டு வீட்டில் விட்டு போகிறாங்க. விட்டு போகிறச்ச இந்த கருப்பசாமி இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறான், அந்த பையனை மெதுவாக பேசி நைஸாக பேசி கருப்பசாமி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறான். அந்த பையனுக்கு ரொம்ப நெருங்கிய மாமா முறையில் உள்ளவன் கருப்பசாமி. யார் பாதுகாப்பாக இருக்கணுமோ வெளியே பயிரை மேஞ்சிட்டு நயக்கா கூட இல்லை. அந்த பையனை ஹோமோசெக்ஸ் பண்ணி குழந்தை அது பையன் கூட இல்லை குழந்தை 5 வயசு தான். 5 வயசு குழந்தை. அவனோட ஆசன வாயில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, வாய் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஹோமோசெக்ஸ் பண்ணி அவன் சத்தம் போட்டிருக்கான். அந்த பையன் பாவம் அடித்தோன்னே மயங்கினோடனே அப்படியே வச்சுட்டு இவன் கருப்பசாமி இந்த நகையை எடுத்துகிட்டு வெளியாகிடுறான். வெளியாகி எங்கேயும் போகல, ஏன்னா அதை விட்டு அவுட் ஆகலை. நான் டே ஒன்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன், போலீஸ் நெருக்கி வந்த பிறகு தான் இந்த விஷயமே. போலீஸ் நேரம் கார்னர் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், ஆனால் அன்றைக்கே நைட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் வேலைக்கு போனவங்க வந்துடுறாங்க. குழந்தைய காணணும்னு தேடுறாங்க. எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. ஏன்னா வீடு பூட்டலை சாத்தப்பட்டிருக்கு. பையன் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த ஏரியா விட்டு அவுட்டில் உள்ள எல்லா சிசிடிவி போலீஸ் கேட்ச் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது அங்கே இருந்த காவா அந்த ஏரியாவில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தேடுறாங்க பவுண்டரி பண்ணிட்டு. இதில் என்ன கொடுமைன்னா இந்த மிருகம் கருப்பசாமியும் சேர்ந்து தேடுறான். இவங்களோட சேர்ந்து டீமோட சேர்ந்து தேடிட்டு இருக்கான். தேடிட்டு இருந்தோன்னே இருட்டானோன்னா கருப்பசாமிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. சரின்னா அந்த பாடியை எடுத்து பாவம் அந்த குழந்தை பாடியை எடுத்து பக்கத்து வீட்டு மாடில் தூக்கி போட்டுறான். அதுவும் பூட்டப்பட்ட வீடு. அந்த வீடை சந்தேகப்பட்டாங்க. அந்த வீட்டை ரொம்ப நாளாக ஆள் இல்லை. மாடியில் தூக்கி போட்டுறான். மாடியில் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் ஒரு கட்டமைப்பு வர்றாங்க. அக்யூஸ்டு வெளியாகலை. நகையை எடுத்திருந்தா வெளியாகிருக்கணும், வெளியாகலை. அப்போ இருக்கிற இந்த 50 வீட்டுக்குள்ளே தான் அக்யூஸ்டு இருக்கான் அப்படின்றது தெளிவாக்கி ஒரு கோணத்தில் அப்படியே விசாரிக்கிறாங்க. ஒரு ஸ்டைலில் விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்பயே கருப்பசாமியை கார்னர் பண்ணியிருப்பாங்க போலீஸ். ஒரு கோணத்தில் விசாரிக்கிறாங்க. இவனும் சேர்ந்து தேடுறான், குழு கொடுக்குறான், அங்கே போங்க இங்கே போங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிறான். கடைசியாக அந்த கருப்பசாமி இவனுக்கு ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து போகும்ல. இந்த விஷயம் பஸ்ட் ஆகணும், நம்மளை போலீஸ் சந்தேகப்படலைங்கிற மனநிலைக்கு வந்த பிறகு ஏன்னா போலீஸோட சுற்றுறாங்க தேடுறதுக்கு. இப்போ பஸ்ட் ஆக்கணுப்போ அங்கே மாடியில் அவன் பையன் கிடக்கிற மாதிரி இருக்குது, அடிபட்டு கிடக்கிறா பாருங்கன்னு பாட்டி எடுத்துடுறாங்க. அப்போயும் இவனை போலீஸ் கேட்ச் பண்ணல. ஏன்னா நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசக்குள்ள சொன்னேன், அட்டாப்சி போன பிறகு தான் அதை சொல்ல முடியும்னு. பிரேத விசாரணைக்கு போகுது. பிரேத விசாரணைக்கு போனோடனே
ஆசன வாயிலையும் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தோன்னே அப்போ டாக்டர் ரிப்போர்ட் இஸ் வெரி கிளியர். கண்டிப்பாக அந்த பையனை வந்து யாரோ ஹோமோசெக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த பையன் இறந்துருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ரைட்டு. அப்போ நகை இல்லை, போலீஸ் ஒரு கிளாரிட்டி வந்துட்டாங்க, நகை இல்லைன்னொன்னே அப்படியே பார்த்தோன்னா இந்த ஆட்டோ டிரைவரோட நடவடிக்கையை வாட்ச் பண்ணுறாங்க. பையன் நகைக்காக கொலை செய்யப்படுறதுனா பல மர்டரில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நகையை எடுத்துகிட்டு போகிறது டைவெர்ட் பண்ணுறதுக்காக சில இடத்துல நடக்கும், இதுவும் டைவெர்ட் தான். நகை இல்லை, இந்த மாதிரி பையன் இறந்துட்டானோடனே ஆட்டோ டிரைவர் பெதற ஆரம்பிச்சோன்னா ஆட்டோ டிரைவர் மேலே சந்தேகம் வந்துட்டு, ஏன்னா வேறு யாரும் இல்லை, A to Z விசாரித்து பார்த்துட்டாங்க. இவன் மேலே தான் சந்தேகம் இருந்திருக்கு, இவன் கொஞ்சம் போதை பழக்க வழக்கத்தில் அடிமையாக இருந்திருக்கான் கருப்பசாமி. இவன் மேலே சந்தேகம் வந்தோன்னா கருப்பசாமி தூக்கிட்டு போய் போலீஸ் விசாரிக்கிற முறையில் விசாரிச்சோன்னே கருப்பசாமி உள்ள ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். நான் தான் அந்த பையனை பேசி நான் சாழிச்சிட்டு போய் ஹோமோசெக்ஸ் பண்ணேன். அப்போ வந்து பையன் அழுதான், கத்துனான், அப்போ அடிச்சே கொண்டுட்டு இது மாதிரி பாடியை வச்சுட்டேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்புறம் இவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஒரு மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி ஃபயரிங்லாம் பண்ணி பார்த்தாங்க. அந்த தற்கொலைக்கே முயன்றாங்க அந்த குடும்பம். நாம் கண்டுபிடிக்கிறேன்னு என்ன வேகம் இருந்திருக்கும் பாவம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் பக்கத்து வீட்டு மாடியில் தூக்கி போட்டேன். அந்த பையன் இங்கேயே இறந்துட்டான், வீட்டிலே இறந்துட்டான். பகல் ஃபுல்லாக பாடியை வச்சுருந்து காலையில் நடந்தது ஒரு 12 மணி இருக்கும். நைட்டு தூக்கி பக்கத்து வீட்டில் போட்டு தான் நான் வந்து நாடகம் ஆடினேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு வழக்கு விசாரணை போயிட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க. கருப்பசாமி வந்து மத்திய சிறையில் அடைச்சிட்டாங்க. சார் நடந்துகிட்டு இருக்கு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிறுவர்களுக்கான அபியூஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. பேட் டச் குட் டச் ஸ்கூல்லையும் சரி, பெற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்த அளவுகளும் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கான போதிய விழிப்புணர்வு இன்னும் சமூகத்துக்குள்ளே நான் வரலையா? ஆண் குழந்தைகள் தான் பெண் குழந்தைகளோட அதிகமான செக்ஷுவல் அபியூஸுக்கு ஆளாகிறாங்க. எல்லாரும் கேளுங்க, அவங்க 50 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, எத்தனை வயசு ஆளாக இருந்தாலும் சரி, சிறிய வயசில் அவங்களுக்கு அதை அபியூஸ்மெண்ட் எல்லா குழந்தைகளும் நடக்குது, நிறைய நடக்குது. அது ஆண் குழந்தைகள் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஆண் குழந்தைகள் வெளிலவும் சொல்லவும் பயப்படுறானுங்க. ஏன்னா நம்ம சொல்கிறத வீட்டில் கேட்குற கண்டிஷனில் இருக்காங்களா? ஒரு அபியூஸ்மெண்ட்டை வந்து சொன்னால் அதை கேட்கணும். ரெண்டாவது இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, வேலைக்கு போகணும் தான், அவங்க ஒரு மிடில் கிளாஸ் வறுமை இருந்திருக்கும். அதை விட புள்ள முக்கியம். உடம்பு சரியில்லாத பிள்ளைய வீட்டில் வச்சுட்டு தனியாக விட்டு போகிறது தப்பு தானே, யாரோ ஒரு தட்டை விட்டு போகணும். இந்த உலகம் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா நெறியாளரை இங்கே உறவு முறையே இல்லாமல் போயிட்டு பெத்த அப்பன் பொண்ணுக்கு புள்ள கொடுக்குறான். பார்த்தீங்களா பார்க்கலையா? யாரை நம்பி நீங்கள் ஒப்படைக்க சொல்கிறீங்க? யாரையும் நம்ப முடியல. அம்மாவோட கள்ளக்காதலன் தான் மகள்கிட்ட தப்பாக நடக்கிறானா இல்லையா? வழக்குகள் பார்க்குறோமா இல்லையா? அப்போ இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை தானே இருக்குது. குழந்தைகள் வந்து மொட்டுகள். பெரியவங்கள்ட்ட போய் இவனோட மிருகத்தை காமிக்க முடியாது. ஏன்னா 2 விஷயம் இருக்குது. பெரியவங்க வெளில சொல்லிடுவாங்க, பிரச்சனை ஆக்கிடுவாங்க. இன்னொன்று பெரியவங்க யோகிதையை காரி துப்பிடுவாங்க. குழந்தைகள் சொல்லாதில்லை வெளியில், அதனால் ரொம்ப ஈஸியாக போயிடுது. ரொம்ப எளிமையாக கசக்கி போடுறதுக்கான வழிகளாக போயிடுது. ஏங்க இவ்வளோ வேங்க சொல்கிறீங்க? நம்ம மதுரை வயலில் நம்ம தஷ்வந்த் தூக்கு தண்டனை கைதியாக இருக்கானே, 4 வயசு அந்த குழந்தைக்கு, அதை போய் பண்ணி கட்டப்பையில் வச்சு கொண்டு போய் மதுரை வாயில் பைபாஸில் கொளுத்துறான். இவனாவது ஆட்டோ ஓட்டணும்னு சொல்கிறான். இவன் எம்இ முடித்த பையன் தானே, அறிவில்லையா அவனுக்கு? எவ்வளோ குடும்பம் நினச்சி பாருங்கள். பெயிலில் வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணுறான், அடுத்து அவங்க அப்பாவை கொலை பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா லேட்டாக வந்துவிட்டு தப்பிச்சாரு. ஏன்னா நீங்கள் அவருக்கு அன்றைக்கி முடிச்சு விட்ருப்பான். இதெல்லாம் என்ன மனநிலையை சொல்கிறீங்க? இவங்களாம் என்ன சொல்கிறது? என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கள்? தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, அப்பீலில் இருக்குது கேஸு. என்ன தண்டனை கொடுக்கலாம் அவங்களுக்குலாம்? இந்த ஆட்டோக்காரங்களாம் என்ன தண்டனை கொடுக்குற சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இந்த கருப்பசாமியோட மரணத்திற்கு இந்த கருப்பசாமி என்ன தண்டனை கொடுக்கலாம்? சொந்த மாமன் முறாமல் வெளியால் கூட கிடையாது. அப்போ என்ன கொடுக்குறது? யார்கிட்ட நம்புறது? யாரை பாதுகாக்கிறது? யாரை வந்து பாதுகாப்பாக இருப்பான்னு நினச்சி போகிறாங்களா? அவங்களே இந்த குழந்தைகளுக்கிட்டேயே ஒரு செக்ஸ் அப்ரோச் பண்ணுறவங்க நார்மல் மனிதனாக இருப்பாங்களா? சைக்கோ ரேஞ்சு தானே இருப்பாங்க. இல்லை, அவங்க உளவியல் நோயாளிகள் தான். ஆனால் உளவியல் நோயாளின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்கான தண்டனை சிவியராக இருக்கணும். அதை பார்த்து பேச்சே இருக்கக்கூடாது. அதெல்லாம் 1 வருஷத்தில் ஸ்பீடி ட்ரையல் போட்டு போக்சோ கோர்ட்டில் போட்டு வேலையை முடிச்சு விட்றணும், வைக்கவே கூடாது. ஏன்னா இது ரொம்ப தப்பு. இது ஏன்னா எளிய மனிதர்களை வந்து ரொம்ப வீழ்த்துற விஷயம் அது. பாருங்கள், செக்ஸ் பண்ணுறதுன்னா அதுக்குன்னு பாலியல் தொழில்னே தனியாக சொல்கிறாங்க, அது இருக்குது. எத்தனையோ இடங்களில் போய் நம்ம அதுக்கான வடிகாலை தேடிக்கலாம். அதை விட்டு குழந்தைகள்கிட்ட போய் என்னத்தை தேடுறதுன்னு கேட்குறேன். குழந்தைகள்கிட்ட என்ன இருக்கும்? அதுலேயும் ஓரின சேர்க்கை என்பது எவ்வளோ கொடுமையானது. குழந்தைங்கள்ட்ட இந்த அபியூஸ்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. இந்த சப்ஜெக்டே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது பேசுகிறதுக்கு. என்ன இருந்திருக்கும் அந்த பிள்ளைகிட்ட போய்? யாரை நம்பி ஒப்படைக்கிறது? எங்கே தான் பாதுகாப்பு? ஸ்கூலுக்கு போனால் அங்கே அபியூஸ், ஸ்போர்ட்ஸுக்கு அழைச்சிட்டு போகிறான் வாத்தி அங்கே அபியூஸ், கோயிலுக்கு போனால் கோயிலில் அபியூஸ், எல்லா இடத்துலையும் இதுதான். எங்கே தாங்க போகிறது? மருத்துவமனை, ஆர்ஜிகர் மருத்துவமனை, அங்கே போனால் அங்கே அபியூஸ். அப்போ எங்கே தாங்க இங்கே பாதுகாப்பாக இருக்கிறது சொல்லுங்கள்? டெல்லி நிர்பயா வழக்கு உலகத்தையே உலுக்கி போட்டுச்சு. அதை விட கொடுமையானது எனக்கு வந்து சரிமே ஆசினி 4 வயசு பாப்பாவோட மரணம் எனக்கு அதை விட பெரிய கொடுமை. ஒலிக்கி அறிஞ்சது. பெத்த அம்மா கொலை பண்ணலையாங்க காமத்துக்காக. குன்றத்தூர் அபிராமி அம்மா தானே இது. இப்போ புள்ள யாரை நம்பிக்கை இருக்கும்? நீங்கள் சொன்னீங்க எங்கே இருக்குது பாதுகாப்பாக, எங்கே விட்டுட்டு போகலான்னு கேட்டீங்க. அம்மா கொலை பண்ணிட்டாங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கள்ளக்காதலுக்காண்டி அம்மா பெத்த பிள்ளைய கொலை பண்ணுது, இதுக்கு எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள்? இதெல்லாம் என்ன செய்கிறது? இவங்களையெல்லாம் 6 வருஷமாக சிறையில் இருக்காங்க. அவன் சுந்தரத்தை பார்த்தா பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு போதகர் மேல் லெவலில் பேசிக்கிட்டு இருக்கான் ஜெயிலில் உட்காந்து. இந்த பொம்பளை முட்டையெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்துருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். சரி விடுங்க, ஆட்டோக்காரன் வெளியால் குழந்தையே கொலை பண்ணாலும் என்ன செய்கிறது சொல்லுங்கள்?
நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்கள் சட்டத்தில் என்ன சொல்லுது? சட்டத்தில் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, இடத்துக்கு இடம் இருக்குது. லைஃப் கொடுக்கலாம், 2 குழந்தைக்கு 2 வாளுக்கு ஒரு லைஃபு. எது கொடுத்தாலும் அந்த குழந்தை இறந்த குழந்தைக்கு என்ன பதில் தான் நான் கேட்குறேன். சட்டம் கொடுங்க, சட்டத்தை விடுங்க, நிறைய இருக்கு, நான் தள்ளுங்க, அதை பற்றி பேச வேணாம். யாருக்கிட்ட பாதுகாப்புன்னு சொல்ல வரும், என்ன செய்கிறது, யாருக்கிட்ட பாதுகாப்பு? எதுவுமே பாதுகாப்பு இல்லை. பெத்த தாயே கொலை பண்ணுது, பெத்த அப்போ குழந்தைகள்கிட்ட தப்பாக நடக்கிறான். அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம்? அனைவருக்கும் எஜுகேஷன் வந்தோம், இந்த தப்புகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. தஷ்வந்த் சிறுமி ஆசினியை கொலை பண்ணி எம்மி முடிச்சவன் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு? இல்லை இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸுவல் மனநோயில் பாதிப்பட்டிருப்பாங்களா? ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த செக்ஸ் வரும்போது தான் ஒரு சைக்கோ ரேஞ்சில் மாறிடுறாங்களா? அதாவது இது ஒரு பெரிய உளவியல் இந்த சொசைட்டியில் இருக்குது. நம்ம கல்ச்சர் செக்ஸை பெரிய விஷயமா உட்காந்து பேசிகிட்டு இருக்க கல்ச்சர். பிட்டு படம் பார்க்குறது, பான் வீடியோஸ் பார்க்குறது, அதை பற்றியான கதைகள், பெண்கள் பற்றியான கதைகள், அதை பற்றியான க்யூரியாசிட்டி, இதுதான் நமக்கு டியூனாகி வருதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு சாதாரண விஷயம், கடந்து போகிற விஷயமா யாருமே பார்க்குறதில்ல. இது ஒரு ஆகப்பெரிய விஷயமா நம்ம மனசில் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளே ட்ரிகர் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோன்னா, பார்க்குற சினிமா, ஒரு தனியாக ஒரு பொம்பளை ஸ்கர்ட்டு பாவாடை போட்டுக்கிட்டு இல்லை 2 பீஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடு சுற்று 100 ஆண் நிற்கிறான். இது என்ன மாதிரி உளவியல்? இது தப்பு இல்லையா? இது ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடுறாங்கன்னா ரைட்டு, பார்க்கலாம், அது ரைட்டு. தனியாக ஒரு பொம்பளை ஐட்டம் சாங்குன்னு ஆடுறாள், அது என்ன கதை? அது நம்ம அப்படியே டியூன் பண்ணுறாங்க. பார்க்குற எல்லா விஷயங்களும் இலைமறை காய்மறையாக இருக்கிறதெல்லாம் அப்படியே ட்ரிகர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வெளில வருது. பைக்கு விளம்பரத்துக்கு 2 பீஸில் எதுக்குங்க நடிக? பைக்கு தானே விற்கிறான். கார் விளம்பரத்துக்கு எதுக்குங்க 2 பீஸில் நடிக? வீடு விற்கிறாங்க, வீடு விற்கிறது எதுக்குங்க நடிக? அறகுறையில் வீடு தானே விற்கிறான். எல்லா இடக்குமே நம்மளை விரசத்தை ஏற்படுத்தி காமத்தை ஏற்படுத்துகிற விஷயங்களாகவே சுற்றி நடந்தால் என்ன ஆகுது? இந்த கேஸில் இன்னொரு விஷயம் சார், இந்த கேஸில் மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் ஒரு சிறுமி ஒரு வருஷம் முன்னாடி கொல்லப்பட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொலையாளி காவல்துறை அந்த கூட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தாங்க. ஆமாம். ஸோ இது போல் கொலை செஞ்சுட்டு இந்த கூட்டத்துக்குள்ளேயே இருக்கிற மனோபாவத்தை எப்படி பார்க்குறீங்க? எதனால் அவங்க அப்படியே இருக்கிறாங்க? மனோபாவம் இல்லை, இங்கே என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுறது, என்ன நடக்குது, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு வாட்ச் பண்ணுறது. இல்லை வெளியே போனால் தான் நம்மளை பிடிச்சிருவாங்க, உள்ளே இருந்தால் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற. வெளியே போனால் உங்கள் மேலே சந்தேகம் வந்துடும். நேற்று இருந்தவன் இன்றைக்கி யார் இங்கே இல்லைன்னு தான் முதல்ல போலீஸ் கேட்பாங்க. அப்போ முதல் நாளே கருப்புசாமி மாட்டிருப்பான், வெளியாகிருக்கான் இவன் ஊரை விட்டு. ஏன்னா நகையை வேறு எடுத்தோன்னு நகையை விற்கிறதுக்கு போலீஸ் அதான் ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் பார்த்தாங்க. நகையை விற்க போவான் எப்படி இருந்தாலும் வெளியிலன்னு. அப்போ வெளியே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது ஜேர்னி பண்ணுறது. நம்மளை சந்தேகப்படாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. எஸ்ஓசி பிளேஸுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. சந்தேகப்பட மாட்டாங்க யாரும். சேர்ந்து தேடுறது, அங்கே பாண்டிச்சேரிலையும் சேர்ந்து தேடினது தானே. சாக்கடையில் எடுத்தாங்களே அந்த பாடி தான் சிறுமி தான். அந்த சிறுமியை சேர்ந்து தேடினா எப்படி கண்டுபிடிக்கிறது? இது உளவியல் இல்லை, இது பக்கா கிரைம் மைண்ட். இது அதுக்குள்ளேயே அந்த டீம் உள்ளே சுற்றிட்டு தான் நம்மளை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. போலீஸுக்கு ஐடியா கொடுக்குறது, வாங்க சார் அங்கே போய் பார்ப்போம், வாங்க சார் இங்கே போய் பார்ப்போம். திசை மாற்றுறது. போலீஸ் எப்படி திசை மாற்ற முடியும்? பக்கா போலீஸுங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க பயங்கரமான ஆளுங்க. எப்பேற்பட்ட வித்த காமிச்சாலும் அவங்கள்ட்ட வேலையாகாது, கண்டுபிடிச்சிடுவாங்க. உங்களை விட்டு பிடிப்பாங்க நிறையாளரை. உங்களை சந்தேகம்லாம் பட்டுருவாங்க, படாத மாதிரியே சுற்றிட்டு இருப்பாங்க. உங்களோட அப்படியே தலையாட்டிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக உள்ள லாக் பண்ணிடுவாங்க. அதுதான் கருப்புசாமி இடத்துல நடந்துச்சு. கருப்புசாமி தன்னை சந்தேகிக்கவில்லை, தான் ஒரு இன்ஃபார்மர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான் போலீஸோட. அவன் மேலே காட்டி விடுறது, இவன் மேலே காட்டி விடுறதுன்னு கரெக்டாக போலீஸ் கேட்ச் பண்ணாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உண்மை என்பது உண்மை, அது வெளியில் வந்தே ஆகும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். நிச்சயமாக வெளியில் வந்தே ஆகும். நடப்பு நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். நன்றி.